என் அன்பு தங்கமே, வெள்ளிக்கிழமையின் விடியலில் இந்த வராகமூர்த்தி உன்னை தேடி வருவதற்கு ஒரு காரணம் உண்டு. ஒருவேளை இந்த வெள்ளிக்கிழமையில் நான் உன்னை தேடி வருவது தெரிந்தும் என்னை நீ அலட்சியப்படுத்துவாயானால், இனி நீயே அழைத்தாலும் நான் ஒருபோதும் உன்னை தேடி வர மாட்டேன். காரணத்தை தெரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் அல்லவா? தெய்வம் தேவையில்லாமல் உன்னை தேடி வருவதில்லை அல்லவா? இதனை நீ புரிந்து கொள்ளும் நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை எல்லாவற்றையும் தரும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகமூர்த்தியினுடைய அருளால் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் வெள்ளிக்கிழமையின் விடியலில் நிச்சயமாக உன் கண்களில் படுவேன். இந்த இரவில் என் வார்த்தைகளை நீ கேட்டிருந்தாலும் சரி, வெள்ளிக்கிழமை என் வார்த்தைகளை கேட்டதற்குத்தான் அது சமமாகும். அதனால் நம்பிக்கையோடு என் வார்த்தைகளை கேள். இந்த வராகமூர்த்தி என்ன செய்ய போகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, வராகமூர்த்தி என்னுடைய புகைப்படத்தை காண்கிறாய் அல்லவா? என் கைகளில் அமர்ந்திருப்பது யார் என்று உனக்கு தெரிகிறதா? நான் யாரை தாங்கி நிற்கிறேன் என்பது உனக்கு புரிகின்றதா? அது வேறு யாரும் கிடையாது, பூமாதேவி. நான் காத்திட்ட இந்த பூமாதேவியைத்தான் நான் என் கைகளில் தூக்கி சுமந்து நிற்கிறேன். என் குழந்தையே, இந்த பூலோகத்தையே நான் தாங்கி நிற்கிறேன் என்றால் அதை காப்பாற்ற இந்த வராகமூர்த்தி முன் வந்து நின்றதற்கு என்ன காரணம்? எல்லாமுமே அவரவர் எடுத்து கொண்டிருக்கின்ற ரூபத்திற்கான கிடைத்திட்ட சரியான வேலை. ஒவ்வொரு தெய்வமுமே ஒவ்வொரு ரூபத்தையும் எடுப்பதற்கு காரணம், அந்த நேரத்தில் அங்கிருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை மீட்டெடுக்கவும் தீமைகளை அழிக்கவும். எங்கு பிரச்சனைகள் வருகின்றதோ அங்கு தெய்வம் அந்த நேரத்திற்கான அவதாரம் எடுத்து வந்து அந்த விஷயத்தை நடத்தி முடிப்பார்கள். இதுபோலத்தான் இந்த வராகமூர்த்தி என்னுடைய அவதாரமும். நான் எடுத்திருக்கின்ற இந்த அவதாரம் இப்பொழுது என்ன செய்து முடித்தது என்று உனக்கு தோன்றுகிறதா? இந்த பூமாதேவியை மீட்டெடுத்த அவதாரம் அல்லவா? அதனால் உன்னுடைய வாழ்க்கையிலும் இருக்கின்ற பிரச்சனைகளிலிருந்து உன்னை நான் மீட்டெடுக்க நேரம் வந்துவிட்டது என்று நான் உனக்கு உறக்கச் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நாளைய வெள்ளிக்கிழமையினுடைய விடியலில் உனக்கு நடக்கக்கூடிய பல விஷயங்களை நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் பல உண்மைகளை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு எல்லாவற்றையுமே எடுத்துச் சொல்லும் பொழுது இவை அத்தனையையும் நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை ஆட்டி படைத்த பல துன்பங்களுக்கு நான் முற்றுப்புள்ளியை வைக்கின்றேன். உன்னை ஆட்டி படைத்த பல பிரச்சனைகளுக்கு இந்த வராகமூர்த்தி என்னிடமிருந்து சரியான பதில் உனக்கு கிடைக்கும். இனி என்ன வேண்டும் என்றும் ஏது வேண்டும் என்றும் நீ யோசிக்கும் பொழுது இவை அத்தனையிலும் இருந்தும் உன்னை மீட்டெடுக்கும் பொருட்டு நான் உன்னோடு வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள். காரணமில்லாமல் எதுவுமே உனக்கு நடப்பது கிடையாது. உன்னை சுற்றி வருகின்ற தீமைகளுக்கும் ஒரு காரணம் உண்டு. உன்னை சுற்றி வருகின்ற நன்மைகளுக்கும் ஒரு காரணம் உண்டு என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னை தேடி நான் எப்பொழுது எல்லாம் வருகின்றேனோ, உன் முன்னால் வந்து நான் எப்பொழுது எல்லாம் நிற்கின்றேனோ, அப்பொழுது எல்லாமும் உனக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தொடர்வதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். இந்த வராகமூர்த்தி உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தக்கூடிய விஷயங்களை நீ நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள்வாய். வாழ்க்கை எதையெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறதோ அதையெல்லாம் நாம் தெளிவாக என்னவென்று உணர வேண்டும். எப்பேற்பட்ட கஷ்டங்களும் நமக்கு தீர்வு கொடுக்கும் என்பது உனக்கு புரிதல் வேண்டும். தெய்வம் உன்னை தேடி வந்திருக்கிறது என்றால் நிச்சயமாக இதனை எந்த காலத்திலும் என் பிள்ளை நீ தொலைக்கக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை அதை நீ விட்டுவிடக்கூடாது. நம்பிக்கை கொண்டு நான் உனக்கு நடத்துவதை எல்லாம் நீ எப்பொழுது உணர்கிறாயோ அப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான எல்லா விஷயங்களையுமே சரியாக கொடுக்கும். இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா நன்மைகளையும் சரியாக எடுத்து தரும். எந்த இடத்திலும் என் பிள்ளை
இனி எதற்காகவும் நீ கலங்க வேண்டாம். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் எப்பொழுதும் உனக்கு வேண்டியவற்றை எல்லாம் தரக்கூடிய நேரம். வராக மூர்த்தியினுடைய அருளோடும் இந்த வராகி தாயின் அருளோடும் உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசயங்கள் எல்லாம் நடக்க தொடங்கி இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. எண்ணற்ற விஷயங்கள் அடுத்தடுத்த நிலைகளை உனக்கு காண்பித்து கொடுக்க தயாராகிவிட்டது. இனி நடக்கக்கூடிய எல்லாமும் உனக்கு நன்மைகளை நடத்தட்டும். நாளைய விடியல் இந்த வராக மூர்த்தி உன்னுடைய வாழ்க்கையில் நின்று உன்னை ஆட்டி படைத்த பல பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய விடியல். நான் நல்லதை நடத்த முன் வந்திருக்கிறேன் என்றால் இனிமேல் உன் வாழ்க்கையில் கவலைகள் என்பது உனக்கு இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி வருகின்ற துன்பங்களும் இன்னல்களும் உன்னை விட்டு நீங்குவதோடு மட்டுமல்லாமல் அடுத்தடுத்த நிலைகளில் இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி வரக்கூடிய மாற்றங்களை நான் உனக்கு தெளியப்படுத்துகிறேன். உன்னை சுற்றி வருகின்ற உண்மையான மனிதர்களையும் போலியான மனிதர்களையும் யாரென்று நான் உனக்கு அடையாளப்படுத்தி காண்பிக்கிறேன். அவ்வளவு சுலபமாகவெல்லாம் எந்த ஒரு விஷயத்தையும் இந்த வாழ்க்கையில் நாம் விட்டுவிட முடியாது. அவ்வளவு சுலபமாகவெல்லாம் எந்த ஒரு உண்மைகளையும் நாம் தொலைக்க முடியாது. நமக்கு நடப்பது எல்லாம் என்னவென்று நாம் தெரிந்திருக்க வேண்டும் என்றால் முதலில் நம்முடைய எண்ணங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். நம்முடைய சிந்தனைகள் நாம் விரும்புகின்ற விஷயங்களை தெளிவாக நோக்கியதாக இருக்க வேண்டும். நம்மை சுற்றி நடக்கும் நன்மைகளும் தீமைகளும் என்னவென்று நாம் உணரும் போது இவை எல்லாமுமே நமக்கு கொடுக்கக்கூடிய நம்பிக்கையை நிச்சயமாக நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை நாளுமே என் பிள்ளை, நீ எதற்காகவும் வருந்தி கொண்டிருக்காதே. நீ எதையெல்லாம் எண்ணி கலங்கினாயோ அதை எல்லாமுமே நான் உனக்கு இனிமேல் சரியாக நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல நேரம் உனக்கு இனிமேல் இந்த வராக மூர்த்தி என்னுடைய அருளால் கிடைக்கும். நான் இருந்து நடத்தும் எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாகவே கிடைக்கும். எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நீ ஆசைப்படுவதை எல்லாம் நிச்சயமாக பெற்றுக்கொண்டாயானால் நான் இருப்பதையும் உன்னால் புரிந்து கொள்ள முடியும் அல்லவா? நினைத்தது நடந்தால்தானே தெய்வம் இருக்கிறது என்பதனை இப்பொழுது எல்லோரும் நம்புகிறார்கள். நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் நல்ல முறையாக இந்த வாழ்க்கை நடத்தும் என்று நினைக்கிறார்கள். அதனால் இந்த வராக மூர்த்தி என்னையும் இனிமேல் நிச்சயமாக நீ கண்டுகொள்வாய். உன்னுடைய வாழ்க்கையில் நான் நடத்தக்கூடிய எல்லா விஷயங்களையுமே நீ சரியாக உணர்ந்திடுவாய். உன்னை தேடி நான் வருவதும் உனக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாம் உன் முன்னால் நான் நடத்துவதும் இனி எப்பொழுதும் உனக்குள் இருந்த உண்மைகளை வெளிக்கொண்டு வரட்டும். எந்த இடத்திலும் உன்னை தளர விடாமல் உனக்கு எல்லா விஷயங்களையும் இவை எல்லாமும் உணர்த்தட்டும். கலங்காமல் நின்றால் உனக்கு எப்பொழுதும் நன்மைகள் நடப்பதை நீ நிச்சயமாக கண்டுகொள்வாய். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி எந்த நொடியிலும் உனக்கு வாழ்க்கையின் அதிசயங்களை உணர்த்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் அதிலிருந்து உனக்கு எல்லா உண்மைகளும் கிடைப்பதையும் நீ கண்டு கொள்வாய். எந்த நேரம் நமக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை தெரிந்து அதற்கு ஏற்றது போல நீயும் உனக்கு விரும்புகின்ற விஷயங்களை சர்வ நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். சட்டென்று ஒரு நொடியில் உன் வாழ்க்கையில் எதுவும் மாறிவிடுவதில்லை. ஆனால் எல்லா மாற்றங்களும் வரக்கூடிய நேரம் உனக்கு வந்து கொண்டிருக்கிறது. இனி என்ன நடந்தாலும் நீ விரும்பியது போல இவை எல்லாமும் உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நீ விரும்பிய ஒவ்வொன்றையும் உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி என்ன நடந்தாலும் நான் இருக்கும் காலம் உனக்கு இந்த வாழ்க்கையின் அதிசயங்களை என்னவென்று நடத்தட்டும் என்பதனை நீ புரிந்து கொள். வராக மூர்த்தி உனக்கென்று கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக உனக்கான பேரதிசயத்தை நடத்தட்டும். என்றும் என்றென்றும் நீயாக இருக்க பழகு. யாரையும் கண்டு எந்த ஒரு விஷயத்தையும் பெறுவதற்கு முயற்சி செய்யாதே. உன்னுடைய முயற்சி உனக்கு எல்லாவற்றையும் கொடுக்கும் என்பதனை நம்பு. நீ நினைத்தால் இங்கு முடியாதது என்று எந்த விஷயங்களும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள பழகு. நம்பிக்கையோடு உனக்கு நல்லது நடப்பதை நீ நிச்சயமாக கண்டுகொள்வாய். என்றுமே இந்த வராக மூர்த்தியினுடைய அருள் உனக்கு கிடைக்கட்டும். இதை நீ உணர்ந்து கொண்டாயானால்
எந்த சூழ்நிலையிலும் உன் நம்பிக்கை உன்னை தொடரும். என் அன்பு தங்கமே, இந்த வராக மூர்த்தியினுடைய அருள் உனக்கு என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.